வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் திடீரென எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கான காரணம் உண்மையை விளக்கிய அமைச்சர். சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடியை இறக்கியவர் யார்? துணைவேந்தர் பதிவாளரிடம் இன்று தீவிர விசாரணை. வெளிநாட்டு பயணிகளுக்கு கட்டணமின்றி விசா நீடிப்பு. மத்திய கிழக்கு போர் சூழலால் அமைச்சரவை முடிவு. தமிழக அகதிகள் நாடு திரும்புவதற்கு விசேட உதவி. ஆளுநரின் கோரிக்கைக்கு ஐயோஎம் பச்சை கொடி. பொதுஜன பெரமுனவின் மே தின கூட்டம் ரத்து. சாகர காரியவசம் உத்தியோகபூர்வ அறிவிப்பு. மணல் மாபியாக்களுக்கு ஆளுநர் அதிரடி செக். வடக்கு மாகாணத்தில் புதிய மணல் விநியோக பொறிமுறை. குருக்கள் மடம் மனித புதைகுழி அகழ்வு பணி முதலாம் கட்ட மார்ச் மாதம் 30 ஆரம்பம். மே வரை வெப்பமான காலநிலை நீடிக்கும். வவுனியா மன்னாரில் தாக்கம் அதிகம். இலங்கை மின்சார சபையின் 25 தொழிற்சங்கங்கள் திடீர் பணிப்புறக்கணிப்பு. அனாமதேய தொலைபேசி அழைப்புகள் தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மேலதிக அரசாங்க அதிபர் சிவகரன். கண் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அதிகளவில் வருகை தருகின்ற தென்பகுதி மக்கள். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் போலீசார் இன்று தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். கடந்த பிப்ரவரி 4 சுதந்திர தினத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடியை மாணவர்கள் சிலர் அதிரடியாக கீழே இறக்கினர். அதற்கு பதிலாக கருப்பு கொடியை பறக்கவிட்டு தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த செயல் பெரும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இச்சம்பவம் நடந்த போது எடுக்கப்பட்ட மிக முக்கியமான புகைப்பட ஆதாரங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் சகிதம் இன்று பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்தனர். பல்கலைக்கழகத்தின் உச்சபட்ச அதிகாரி என்ற அடிப்படையில் துணைவேந்தரிடம் இச்சம்பவம் குறித்து நீண்ட நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. நிர்வாக ரீதியிலான பொறுப்புக்கூறல் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து பதிவாளரிடம் போலீசார் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி வாக்குமூலம் பெற்றுள்ளனர். கொடியை இறக்கிய மாணவர்கள் யார், அவர்களை தூண்டிவிட்டவர் யார் என்பது குறித்து போலீசார் ஏற்கனவே ஒரு பட்டியலை தயார் செய்துள்ளனர் என்று தெரிகிறது. இந்த வாக்குமூல பதிவுகளை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் அல்லது கைதுகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக பல்கலைக்கழக வட்டாரத்தில் கடும் பதற்றம் நிலவுகிறது. யாழ் போதனா வைத்தியசாலையில் கண் சிகிச்சைகளுக்காக தென்பகுதியிலிருந்து பெருமளவானோர் வருகை தருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலை கண் சிகிச்சை பிரிவுக்கு தென்பகுதி வைத்தியசாலைகளுக்கு வழங்கப்படும் வசதிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்பகுதியிலிருந்து கண் சிகிச்சைக்கு வருகின்ற நோயாளர்களால் ஜனாதிபதிக்கு இந்த விடயம் தொடர்பில் கோரிக்கை கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக சிங்கள நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கண் வெண்திரை நீக்கத்துக்கான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக கூறி அதற்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை எனவும், எனினும் யாழ்ப்பாணத்தில் இதற்கான சத்திர சிகிச்சைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கண் நோயியல் விசேட நிபுணர் எஸ் மலரவன் தலைமையிலான மருத்துவர்கள், தாதியர்கள் உள்ளிட்ட மருத்துவமனை பணியாளர்கள் தங்களுக்கான சிகிச்சைகளை உரியவாறு வழங்குவதாகவும் தென்பகுதி நோயாளர்கள் கூறியுள்ளனர். அதே சமயம் தென்பகுதியில் அதிக செலவில் கண் நோய் தொடர்பான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்ற போதிலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் முற்றுமுழுதாக இலவச சேவைகள் வழங்கப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அனாமதேய தொலைபேசி அழைப்புகள் தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருத்தல் வேண்டும் என யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கே சிவகரன் அறிவுறுத்தியுள்ளார். அஸ்வசும பயனாளிகளிடம் அனாமதேய தொலைபேசி அழைப்பு எடுத்து தங்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாகவும்
தாங்கள் தொலைபேசி இலக்கத்துக்கு வரும் ஓடிபி இலக்கத்தை தெரிவிக்குமாறும் கூறுகின்றார்கள். அதன் உண்மைத்தன்மை அறியாத சில பொதுமக்கள் தொலைபேசிக்கு வரும் ஓடிபி இலக்கத்தை தெரியப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்குரிய வங்கிக் கணக்கிலிருந்து இணையம் மூலம் பணம் களவாடப்படுகிறது. எனவே இது தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு தமது தொலைபேசி இலக்கத்துக்கு வரும் ஓடிபி இலக்கத்தை ஏனையவர்களுக்கு பகிர்வதை தவிர்க்குமாறும் யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் அறிவித்துள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகளால் ஈரான் மீது நடத்தப்படும் அனைத்து மிலேச்சத்தனமான தாக்குதல்களையும் நிறுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தற்போது நடைபெற்று வருகின்ற இந்த யுத்தம் காரணமாக உள்ள நாடுகள் பலவற்றிலும் பல்வேறுபட்ட பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிகள் தோன்றியுள்ளன. இதனால் பல்வேறு அப்பாவி மக்களின் உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன. அதே நேரம் சவுதி அரேபியா, கட்டார் உள்ளிட்ட ஏனைய அரபு நாடுகள் மீது ஈரான் நடத்தும் தாக்குதல்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவை கண்டிக்கத்தக்கதாகும். பக்ரைன், ஜோர்தான், துபாய், குவைத், அபுதாபி, ஓமான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளும் இப்போரினால் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகெங்கிலும் இருந்து தொழிலுக்காக சென்ற லட்சக்கணக்கான மக்கள் அங்கே பணியாற்றி வருவதோடு 2 புனித தலங்களையும் கருத்தில் கொண்டு ஈரான் செயற்பட வேண்டும். எனவே சவுதி உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் மேற்கொள்கின்ற தாக்குதல் பற்றி மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுடன் அமைதிக்கான சூழலை உருவாக்கி போரை நிறுத்த 2 தரப்பினரும் முன்வர வேண்டும் என கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இம்முறை மே 1 மேதின கூட்டம் மற்றும் பேரணிகளை நடத்தப்போவதில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேதின கூட்டத்தை ரத்து செய்தமைக்கான காரணத்தை விளக்கிய அவர் மேலும் கூறுகையில், இம்முறை மே 1 புனித பூரணை தினமாக அமைவதால் அன்றைய நாளில் அரசியல் கூட்டங்கள் அல்லது பேரணிகளை முன்னெடுக்கப் போவதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மே 1 நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட்டாலும் மக்கள் கூட்டம் மற்றும் பேரணிகள் பெரிதொரு நாளில் பிரம்மாண்டமாக நடத்தப்படும் என்றார். மக்கள் ஆதரவு இல்லாத காரணத்தினாலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பின்வாங்குவதாக எழுந்துள்ள விமர்சனங்களை அவர் முற்றாக நிராகரித்தார். எமக்கு மக்கள் பலம் இல்லை என எவரும் நினைக்க வேண்டாம். எமக்கு இன்றும் மக்கள் ஆதரவு பலமாகவே உள்ளது. முடிந்தால் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு தற்போதைய அரசுக்கு நாம் சவால் விடுக்கின்றோம். அப்போது மக்கள் பலம் யாருக்கு உள்ளது என்பது வெளிச்சத்துக்கு வரும் என்று சாகர காரியவசம் சுட்டிக்காட்டினார். தேர்தல் குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் பிரதான அரசியல் கட்சிகள் மேதின கூட்டங்களுக்கான ஏற்பாடுகளை செய்து வரும் நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இந்த தீர்மானம் அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் மணல் மற்றும் கிரவல் விலைகளை கட்டுப்படுத்தி ஒரே சீராக பேணுவதற்கும் மக்களின் தேவைக்கேற்ற விநியோகத்தை தடையின்றி வழங்குவதற்குமான புதிய பொறிமுறை ஒன்றை உருவாக்கும் நோக்கிலான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தலைமையில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. மணல் மற்றும் கிரவல் விநியோகத்தில் வடக்கு மாகாணத்தில் தற்போது எழுந்துள்ள சவால்கள் தொடர்பில் நேரில் ஆராய்ந்து தீர்வு காண்பதற்காக ஆளுநரால் விடுக்கப்பட்ட விசேட அழைப்பை ஏற்று புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் தலைவர் சமன் ஜெயசிங்க இக்கலந்துரையாடல் விசேடமாக பங்கேற்றிருந்தார். இக்கலந்துரையாடலில் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் நா. வேதநாயகன், மணல் மாபியாக்களின் கட்டுப்பாடற்ற செயற்பாடுகளால் மாகாணத்தில் மணல் விலை மிக கடுமையாக அதிகரித்து செல்கிறது. இந்த ஆண்டு வடக்கு மாகாணத்தில் பெருமளவிலான வீட்டுத் திட்டங்கள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் சாதாரண மக்கள் தங்களின் நாடந்த தேவைகளுக்கு கூட மணலை பெற்றுக்கொள்ள முடியாத துர்பாக்கிய நிலை காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் வடக்கு மாகாண அலுவலகத்திடமிருந்து போதிய ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறவில்லை. திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு மணல் எடுத்து வருவதற்கான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டு நடைமுறையில் கிளிநொச்சியிலிருந்து சட்டவிரோதமாக அகழப்படும் மணலை அந்த அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி ஏற்றி வருகின்றனர். இந்த நடைமுறைகள் முற்றாக மாற்றியமைக்கப்பட வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் விசேட குழுக்களை அமைத்து அக்குழுக்களின் ஊடாகவே இந்த அனுமதிகளை வழங்கும் நடைமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் மிக காட்டமாக கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் தலைவர் சமன் ஜெயசிங்க, ஆளுநர் சுட்டிக்காட்டிய விடயங்களுடன் முழுமையாக இணங்குகின்றேன். ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்றினூடாகவே இப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும். மணல் மாபியாக்களால் ஏற்படுத்தப்படும் பிரச்சினைகளை நான் நன்கு அறிவேன். நேற்றைய தினம் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வரும் வழியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பரந்தன் பூநகரி வீதியில்
கடல் நீரேரிக்கு அண்மையில் சட்டவிரோதமாக மணல் அகழ்வு நடைபெறுவதை கண்ணுற்றோம். நாம் அங்கு நேரடியாக சென்றபோது அவர்கள் தப்பித்து ஓடிவிட்டார்கள். ஆளுநரின் கோரிக்கைக்கு அமைய உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது அமைப்புகளுக்கு மாவட்ட குழுக்களினூடாக அனுமதியை வழங்குவதன் மூலம் மணல் கிரவல் விநியோகம் மற்றும் விலைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும். இலங்கையின் ஏனைய பகுதிகளிலும் இவ்வாறான நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. அத்துடன் எதிர்காலத்தில் எமது பணியகத்தின் செயற்பாடுகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்க உள்ளோம். 2027ஆம் ஆண்டிலிருந்து அனுமதி பத்திரங்களுக்கான விண்ணப்பங்கள் இணைய வழியில் சமர்ப்பிக்கப்பட்டு அனைத்து நடைமுறைகளும் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்கப்படும் என்றார். வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் புத்திக ஸ்ரீவர்தன கருத்து தெரிவிக்கையில், சட்டவிரோத மணல் கடத்தலை தடுப்பதற்கான தொடர் நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சுற்றி வளைப்புகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. எனினும் போலீசாரால் மாத்திரம் இதனை முற்றுமுழுதாக கட்டுப்படுத்த முடியாது. மாவட்ட குழுக்களினூடாக பொது அமைப்புகளுக்கு அனுமதிகளை வழங்குவது மிகவும் காத்திரமான செயல்முறையாக அமையும் என்றார். இதன் பின்னர் நடைபெற்ற திறந்த கலந்துரையாடலில் மாவட்ட செயலாளர்களால் பல்வேறு முக்கிய விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன. மணல் அகழ்வு, சேமிப்பு மற்றும் விநியோகம் ஆகிய 3 வகையான அனுமதி பத்திரங்களும் ஒரே நபர்களுக்கோ அல்லது ஒரே குடும்பத்துக்கோ வழங்கப்படுகின்றமையும், அனுமதிகள் வழங்கப்படுவது தொடர்பில் தமக்கு எவ்வித முன்னறிவிப்புகளும் செய்யப்படுவதில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். தூய இலங்கை செயலணியின் வடக்கு மாகாண இணைப்பாளரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளருமான சு கபிலன் கருத்து தெரிவிக்கையில், ஒவ்வொரு மாவட்டத்தினதும் உண்மையான மணல் தேவையை கணிப்பிடுவது அவசியம் எனவும் அதனூடாகவே விநியோகத்தையும் விலையையும் சீராக பேண முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார். மாவட்ட செயலாளர் தலைமையிலான விசேட மாவட்ட மட்ட குழுவில் புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் உள்ளிருத்தல், மணல் மற்றும் கிரவல் பெற்றுக் கொள்ளக்கூடிய இடங்களை கள ஆய்வு செய்து அடையாளப்படுத்துதல், விநியோக பணிகளை பதிவு செய்யப்பட்ட சங்கங்களினூடாக மாத்திரம் முன்னெடுத்தல், இந்த புதிய பொறிமுறையின் தொடர் முன்னேற்றங்களை ஆராய்வதற்காக மாகாண மட்டத்திலான மீளாய்வு கூட்டங்களை ஆண்டுக்கு 2 தடவைகள் நடத்துதல் என தீர்மானிக்கப்பட்டது. விசேட கூட்டத்தில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், ஆளுநரின் செயலாளர், உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், பிரதம செயலாளர், வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர், பிரதி போலீஸ் மா அதிபர்கள், 5 மாவட்டங்களின் செயலாளர்கள், உள்ளூராட்சி ஆணையாளர், நீர்ப்பாசன மற்றும் வீதி அபிவிருத்தி திணைக்களங்களின் பணிப்பாளர்கள், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, வனவள திணைக்களம், நில அளவை திணைக்களம் ஆகியவற்றின் உயர் அதிகாரிகள் மற்றும் கட்டட ஒப்பந்ததாரர் சங்க பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான விசா காலத்தை கட்டணமின்றி நீடிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த தகவலை வெளியிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக கடந்த 2026 பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் அப்பிராந்தியத்துக்கான விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் இலங்கையிலிருந்து வெளியேற திட்டமிட்டிருந்த பல வெளிநாட்டவர்கள் தமது விசா காலம் முடிவடைவதற்குள் நாட்டை விட்டு வெளியேற முடியாமல் போயுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கமைய விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டமையால் வெளியேற முடியாமல் தவிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு 14 நாட்கள் வரை எவ்வித கட்டணமுமின்றி விசா செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்படும். விமான பயணங்கள் மீள ஆரம்பிக்கப்படாமல் இந்த நிலைமை நீடித்தால் தேவை ஏற்படின் மேலும் 14 நாட்களுக்கு கட்டணமின்றி விசாவை நீடிப்பதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மாற்று வழிப்பயணங்களை ஏற்பாடு செய்யும் வரை அவர்கள் இலங்கையில் சட்டப்பூர்வமாக தங்கியிருப்பதை உறுதிப்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். மத்திய கிழக்கில் நிலவும் விசேட நிலைமையை கருத்தில் கொண்டு இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டு பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அவசியமாகும். அதற்கமைய இந்த கட்டணமற்ற விசா நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றார்.
1990ஆம் ஆண்டு புனித ஹஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டு அப்பகுதியில் புதைக்கப்பட்டனர் என கூறப்படும் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று திங்கட்கிழமை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் டி பிரதீபன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த மனித புதைக்குழியின் முதலாம் கட்ட அகழ்வு பணியை மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டதாக இவ்வழக்கில் ஆஜரான சட்டத்தரணி ராசி முகமது தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அகழ்வு பணிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிதி வந்து சேர்வதற்கு காலதாமதம் ஏற்பட்டிருந்ததோடு காலநிலையும் ஒரு தடையான காரணமாக இருந்தது. இப்பொழுது காலநிலை சரியான இருக்கின்ற நேரத்தில் அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டு அதை செலவிடுகின்ற அதிகாரமும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 30ஆம் தேதி அகழ்வு நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான கட்டளையை நீதவான் விடுத்துள்ளார். இது சம்பந்தமான சட்ட வைத்திய அதிகாரிகள் அதற்குரிய நிபுணர்கள் அனைவருடைய கலந்துரையாடலின் பிற்பாடு இந்த திகதி தீர்மானிக்கப்பட்டது. அகழ்வு பணிக்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்காக களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய அதிகாரிக்கும் அது சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் கட்டளைகள் வழங்கப்பட்டிருந்தன. பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக குரல்கள் இயக்கம் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டு வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறுதியிலே அவர்களுக்கான நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை, அதனை நீதிமன்றங்கள் பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என சட்டத்தரணி ராசி முகமது மேலும் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் தற்போது நிலவி வரும் வெப்பமான காலநிலையானது எதிர்வரும் மே மாதம் வரையில் தொடரும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பு, கம்பஹா மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சப்ரகமுவ, வடமேல், வடமத்திய மாகாணங்களிலும் வெப்பமான காலநிலை நிலவும். வவுனியா, மன்னார், ஹம்பாந்தோட்டை, மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உடல் வெப்பத்தை தணிப்பதற்கு தேவையான அளவு நீர் அருந்துமாறும் தேவையற்ற விதத்தில் வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை அடுத்து சுமார் 25 தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து நேற்று பிற்பகல் 3 மணி முதல் புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளன. மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் ஏனைய செயல்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்துள்ளதாகவும், மின்தடை சரி செய்தல் மற்றும் பராமரிப்பு பணிகள் அனைத்தையும் நிறுத்துவதாகவும் இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியன் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் ஆளுகையில் இருந்த பகுதிகளில் சாதிய ஒடுக்குமுறைகள், பெண்கள், சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் பெண் அடிமைத்தனம் என்பன மிக பெருமளவில் தாக்கப்பட்டு பெண்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. சுமார் 2 தசாப்தங்கள் தமிழ் தேச பெண்கள் வாழ்வில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசத்தினதும் எழுச்சிமிகு பொற்காலமாக விளங்கியது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் தின எழுச்சி நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை நல்லூர் கிட்டு பூங்காவில் நடைபெற்றது. நிகழ்வின் போது வெளியிடப்பட்ட மகளிர் தின பிரகடனத்திலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: தமிழ் பெண்களின் பொருளாதார, சமூக, கலாச்சார உரிமைகளை பாதுகாக்கவும் முழுமையாகவும் அனுபவிப்பதில் இராணுவமயமாக்கல் தடையாக உள்ளதுடன், தமிழர் தாயகத்தின் மீது இன அழிப்பை மேற்கொண்டு தாயகத்தை ஆக்கிரமித்து நிலை கொண்டுள்ள ஆயுதப்படைகளை முற்றாக வெளியேற குரல் கொடுப்போம். யுத்தத்தினால் சுமார் 90,000க்கும் அதிகமான பெண்கள் விதவைகளாக்கப்பட்டுள்ள போதும் அவர்களுக்கான நீதி இன்று வரை மறுக்கப்பட்டுள்ளது. கடத்தப்பட்டும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கடந்த 9 ஆண்டுகளாக வீதிகளிலிருந்து போராடி வருகின்றனர். அவ்வாறு போராடுபவர்களில் 99% பெண்களாகவே உள்ளனர். இவர்களுக்கான நீதியும் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் தமிழ் மக்கள் மீதான இனவழிப்பு குற்றங்கள், போர்க்குற்றங்கள் என்பன தொடர்பில் நீதி கிடைக்கவும், தமிழர் தேசத்தில் இராணுவத்தினரால் தமிழ் பெண்கள் மீது இழைக்கப்பட்ட துஷ்பிரயோக குற்றங்களுக்கு நீதி கிடைக்கவும் ஐநா பாதுகாப்பு சபை ஊடாக சர்வதேச நீதி பொறிமுறை மூலம் பக்கச்சார்பற்ற சர்வதேச குற்றவியல் நீதி விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். இனவழிப்பு மூலம் யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் தமிழ் தேசத்து இளைஞர்கள், யுவதிகளை குறிவைத்து அவர்களை போதை பயன்பாட்டுக்கு அடிமையாக்கும் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த தொடர்ந்தும் செயல்படுவோம். அத்துடன் போதைக்கும் வன்முறைக்கும் அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்கவும் அவர்களை சமூகமயப்படுத்தவும் செயற்படுவோம் என்று அந்த நீண்ட பிரகடனத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற மகளிர் எழுச்சி நாள் நிகழ்வுக்கு
தலைமை தாங்குகின்ற யாழ் மாவட்ட மகளிர் அணி தலைவி மதிப்புக்குரிய ஞான குணேஸ்வரி ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய மகளிர் அணியுடைய முக்கிய மூத்த செயற்பாட்டாளர் கிருபாக்கா அவர்களுக்கும் மற்றும் இங்கே பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு எங்களுடைய அமைப்பையும் எங்களுடைய மகளிரையும் பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் மீனகா சிவகரன் அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய வெள்ளுடைத்துறை நகர சபையினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய முதலாவது வெள்ளுடைத்துறையினுடைய நகர சபை முன்னாள் தவிசாளர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அன்புக்குரிய தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் எங்களுடைய நண்பர்கள் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் எங்களுடைய இந்த தேசிய விடுதலை பயணத்திலே ஒரு தீர்க்கமான காலகட்டத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மகளிர் தின நிகழ்வானது இங்கே மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இங்கே பல நூற்றுக்கணக்காக திரண்ட எங்களுடைய மக்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் வீணவா என்ன என்பதனையும் அந்த வீணவாவை அடைந்து கொள்வதற்காக நேர்மையான ஒரு தலைமைத்துவத்தை இந்த மக்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் மீதான நம்பிக்கையையும் வெளிப்படுத்துவதற்காக இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்பதிலே நாங்கள் மிகவும் பெருமை அடைகின்றோம். 2009ஆம் ஆண்டு வரைக்கும் அதற்கு முன்னரான ஒரு 35 ஆண்டுகள் இந்த தீவிலே சிங்கள பௌத்த பேரினவாத இன அழிப்புக்கு எதிராக ஒரு விடுதலை இயக்கத்தை கட்டியெழுப்பி எங்களுடைய தேசத்து இளைஞர் யுவதிகளை ஓரணியிலே ஒன்றாக்கி எங்களுடைய தாயகத்தின் 70% நிலப்பரப்பை மீட்டெடுத்து எங்களுடைய மண்ணிலே ஒரு நடைமுறை அரசை நிறுவி ஒரு தமிழர்கள் பாதுகாப்பாக கௌரவமாக சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு நிர்வாகத்தை எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் நடத்தி சென்றிருந்தார். அவருடையதும் அந்த போராட்டத்தினுடையதும் நிலைப்பாடானது இந்த தீவிலே தமிழர்கள் பாதுகாப்பாக கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமாக இருந்தால் தமிழ் பெண்கள் ஆண்களுக்கு சரிநிகர் சமானமாக சமத்துவமாக வாழ வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஒரே வழி எங்களுடைய தேசத்துக்கான அங்கீகாரம் பெறப்பட வேண்டும் என்பது. வடக்கு கிழக்கு தாயகத்தில் இணைந்த தாயகத்திலே தமிழர்களுடைய தேசம் அதனுடைய இறைமை தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பது அந்த விடுதலை போராட்டத்தினுடைய இலட்சியமாக இருந்தது. அந்த விடுதலை போராட்டம் பூகோள ஆதிக்க போட்டி காரணமாக இந்த வல்லரசுகளுக்கு இடையிலான நலன்சார் சுயநல போக்கு காரணமாக அதோட இனஅழிப்பின் மூலமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட அந்த விடுதலை போராட்டம் தன்னுடைய இறுதி மூச்சு வரை 2009 மே 18 வரை இந்த லட்சியத்தை சரணாகதி அடைய செய்யவில்லை. அந்த விடுதலை போராட்ட லட்சியத்தை உறுதியாக கொண்டு வந்து அடுத்த தலைமுறையினரிடம் கையளித்து விட்டு அந்த போராட்டம் மௌனித்துக் கொண்டது. அந்த போராட்டம் விட்ட இடத்தில் இருந்து தமிழர்களுக்கான இந்த அரசியல் விடுதலை வேட்கையை அந்த இலட்சிய நெருப்பை தன்னுடைய கைகளில் எடுத்து முன்கொண்டு செல்லுகின்ற ஒரே ஒரு அரசியல் தலைவராக கடந்த 17 ஆண்டுகளாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதிலும் அவருடைய தலைமையின் கீழே நாங்கள் அணிதிரண்டு இங்கே பல நூறாக திரண்டு நிற்கிறோம் என்பதிலும் நாங்கள் உண்மையிலே பெருமை அடைகின்றோம். நிச்சயமாக இந்த பூகோள ஆதிக்க போட்டியானது தமிழர்களுக்கான ஒரு விடுதலை வாய்ப்பை கொண்டு வரும் என்பதிலே எங்களுக்கு ஒரு திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை நாங்கள் எமதாக்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை நாங்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க கூடாது. குறிப்பாக சிங்கள தேசம் பல்வேறுபட்ட முகங்களை காட்டிக்கொண்டு பசப்பு வார்த்தைகளை கூறிக்கொண்டு எங்கள் முன்னால் அரசியல் தீர்வுகள் என்று பல்வேறு விடயங்களை கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் அதற்குள் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது.
குறிப்பாக சொன்னால் ஸ்ரீலங்கா அரசு இன்று சர்வதேச சமூகத்திற்கு ஒரு நல்லிணக்க முகத்தை காட்டிக்கொண்டு இனவாதமற்ற மதவாதமற்ற ஒரு சமத்துவமான இடதுசாரி அமைப்பாக உலகத்திற்கு காட்டிக்கொண்டு ஒரு மிக கொடூரமான ஒரு ஒட்டியாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து தமிழர்களுடைய தலையிலே கட்டியடிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அனுரகுமார அரசாங்கமும் கடந்த அரசாங்கங்களுக்கு எந்த விதமான விதிவிலக்கும் இல்லாமல் அதே இனவாத போக்கிலும் மதவாத போக்கிலும் இனவெறி கொண்டு இன்னும் சொல்ல போனால் கோட்டாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவை விட மிக கொடூரமான மிக மோசமான ஒரு ஏமாற்றுக்காரனாகவும் இனவாதியாகவும் அனுரகுமார திசாநாயக்கா செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருடைய இந்த ஏமாற்றுகளுக்குள் நாங்கள் அகப்பட்டு விடக்கூடாது. கடந்த 2015க்கும் 2019க்கும் இடையில் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்று அங்கே அரசு பெரும்பான்மை ஆசனங்களோடு தங்கியிருந்து பதவி குந்தியிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியினுடைய பங்கு பெற்றுதலோடு முழுமையான இணக்கத்தோடு அந்த ரணில் மைத்திரி குள்ளநடை ஆட்சி தயாரித்த ஏக்கிய ராட்சிய அரசியல் யாப்பு வரைவை தமிழர்களுக்கான இனப்பிரச்சனைக்கான தீர்வாக கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு அனுர அரசாங்கம் பகிரத பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அரசியலமைப்பை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த தீவிலே தமிழர்களுக்கு சாவு மணி அடிக்கப்படும். ஆகவே அந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கடந்த 17 ஆண்டுகளாக மிக உறுதியாக நேர்மையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடந்த 24ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து நிலைமையை புரிந்து கொண்டு தாயகத்தில் உள்ள அரசியல் தரப்புகளை ஒன்றிணைத்து மக்களை ஒன்றிணைத்து புலம்பெயர் தமிழர்களை ஒன்றிணைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7 கோடி தமிழர்களுடைய ஆதரவை திரட்டி தமிழக அரசியல் தலைவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்திய அரசு ஊடாகவும் மற்றும் ஐரோப்பிய சர்வதேச அரசுகளுடைய ஆதரவோடும் அனுபவ அரசின் மீது அழுத்தங்களை பிரயோகித்து இந்த ஏக்கிய ராட்சிய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை முறியடிப்பதற்காக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த முயற்சியிலே நாங்கள் வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால் அனுர அரசாங்கம் இன்று தனக்கு இருக்கக்கூடிய 159 அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை வைத்துக் கொண்டு இந்த ஏக்கிய ராட்சிய அரசியலமைப்பை ஒருதலை பட்சமாக கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை தமிழர்கள் முறியடிக்க வேண்டும். அது தொடர்பான விழிப்புணர்வு எங்களிடம் இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு இருந்தால் நிச்சயமாக சிங்கள தேசம் தமிழர்களுடைய தலையிலே ஒட்டியாட்சியை கட்டியடிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை தோற்கடித்து தமிழர்கள் நீண்ட காலமாக போராடி வருகின்ற தமிழர்களுடைய தேசம் புறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் நிச்சயமாக அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் முன்னேற்றகரமாக செல்ல வேண்டுமாக இருந்தால் மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் அவர்களுடைய மகன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கடன்களை பலப்படுத்துவது மாத்திரம்தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாத்தியமான வழியாகும். ஆகவே இங்கே திரண்டிருக்கிற மக்களுடைய சாட்சியாக நாங்கள் இந்த ஒட்டியாட்சியை அனுரகுமார் அரசாங்கம் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்ற 15ஆம் ஆண்டுக்கும் 19ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட வரவானது ஏக்கிய ராட்சி என்ற பெயரோடு வருகிற வரை ஒரு ஒட்டியாட்சி, அதனை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்பதனை உறுதியாக இங்கே மகளிர் அணி தன்னுடைய பிரகடனத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறது. அதனை நிராகரிப்பதுடன் சர்வதேச சமூகம் அனுர அரசு மீது அழுத்தங்களை கொடுத்து அந்த ஏக்கிய ராட்சி வரவை கொண்டு வந்து நிறைவேற்றுவதை தடுப்பதற்கு எங்களுக்கு உதவ வேண்டும் என்பதையும் சர்வதேச சமூகத்திடம் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். அதே நேரத்திலே தமிழர்களுடைய தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமூக ஒப்பந்தம் என்று அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கு முன்னதாக எழுதப்பட்டு சிங்கள தேசம் அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு தமிழர்கள் சிங்கள தேசத்தோடு ஒன்றாக ஒரு நாட்டுக்குள் வாழக்கூடிய வகையிலான ஒரு சமஸ்தி தீர்வை எட்டுவதற்கு சர்வதேச சமூகம் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைமை எட்டுவதற்கு மக்கள் ஓரணியாக நின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்ற இந்த மகளிர் தின நிகழ்விலே வலியுறுத்திக் கொண்டு என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி.